ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் சுதாகர் கங்கா சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் மேலே ஆக போகுது. நிறைய லாங் வீடியோ இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். பட் வந்து வாய்ஸ் ஓவர் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ. இன்னைக்கு வந்து சுதாவுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸ் வந்து அவர் லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கு போவார். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் வந்து தம்பிக்கு போக வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து பர்மிஷன் போட்டிருந்தாரு. ஸோ நான் ரொம்ப இயர்லியாகவே வந்து எந்திரிச்சிட்டேன். அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீயாக மேலே போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் நைட்டே பிளான் பண்ணிட்டு தான் படுத்தேன். ஸோ அதே போலவே வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கீழே வந்தேன். கீழே வந்தோடனே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலை. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம். ஏன்னா இது கிளாஸ் வேறு என்னோடய கேஸ் ஸ்டவ்ன்றதுனால வந்து நைட்டு குக் பண்ணோடனே அந்த ஹீட்லேயே வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அதனால் பாத்திரம்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். மார்னிங் எந்திரிச்சு தான் எப்பயுமே வந்து அதை நல்லா கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் எக்கு வந்து மசால் பண்ணலான் இருக்கேன். ப்ளஸ் வந்து கூட வந்துட்டு கேரட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து யோசித்து வச்சுட்டேன். ரசம் வந்து சிம்பிளாக பண்ணாமல் கொஞ்சம் ரசப்பொடி செஞ்சு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்கிறனோ அந்த அளவுக்கு என்னோடய பையனும் சுதாவும் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காகவே வந்து புதுசு புதுசாக யூடியூப்லேயோ இல்லை யாருக்குன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கேட்டு எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் கூட பண்ணுவேன். ஸோ ரசப்பொடி ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு மினி விளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் சொல்ல முடியாது. ரசப்பொடிக்கு வந்து எல்லா பொருளையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணணும். மிக்சரில் போட்டு அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். கெடவே கெடாது. ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் எல்லாமே போட போகிறோம். எதுவுமே வெட் கிடையாது. நான் தக்காளி ரசம் தான் பண்ணுவேன். புளி வந்து கம்மியாக ஊற்றிட்டு தக்காளி வந்து ரொம்ப பழுத்த தக்காளியை பார்த்து நிறைய போட்டு செய்வேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து வெளியே வைக்கக்கூடாது. தக்காளி நிறைய போடுறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி செய்கிற ரசத்தை நாளைக்கு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு லாங் வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளே எங்க வீட்டு 2 குட்டீஸுமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மைக்ல வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்தேன். அது சுத்தமா நல்லா இல்ல. அப்புறம் நார்மலாவே வந்து வாய்ஸ் ஓவர் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணி குடுக்கும்போது அவ்ளோ கிளியரா இருந்துச்சு. அப்ப எதுவுமே எக்ஸ்பென்சிவா இல்லாம சிம்பிளா நம்ம மேக் பண்ற வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. ரசம் ரெடி பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து எக் மசால் பண்ணோம் இல்லையா, பாயில் பண்ணைக்கு நல்லா அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு நிறைய பூண்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மசால் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் மசாலா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தம்பி பாப்பா 2 பேருமே வந்து சீக்கிரமே குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா சுதா எழுந்திரிச்சு அப்படியே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். தம்பியோட சிடி ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். எனக்கு டெலிவரி ஆன அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு 4வது வாரம் வெற்றிலை தீபமும் வந்து போட்டுட்டேன். எதுவும் பிரசாதம் செய்யலை, ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு படைச்சிட்டேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.